அதாவது அறிவுபூர்வமாக எதிர்க்கு என்றாலும் ஸ்டாலினின் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவிக்குங்க. சிபிஎஸ்ல 5-8க்கு பொதுத் தேர்வு நடக்கும். இதுல அன்பின் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ டிராப் அவுட் இருக்குமா, அவங்கள அதே பள்ளியில் அதே வகுப்புல உட்கார வைத்து விடுவார்களாம். இது தெளிவாக மத்திய அரசின் திட்டம் எதுவுமே மக்களுக்கானது, மாணவர்களுக்கானது. இந்த பரீட்சை 8வது பரீட்சை எப்படி தெரியுமா நடக்கும்? ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாதங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து 2வது மாதத்தில் திருப்பி பரீட்சை வைக்கப்படும். அந்த பரீட்சையில பாஸ் ஆகுனா உடனே அவங்கள அடுத்த கிளாஸுக்கு அந்த லீவ் நேரத்தில் பரீட்சை வச்சு அடுத்த கிளாஸுக்கு உங்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. எந்த தமிழக மாணவரும் மாணவியும் 2 மாதம் சிறப்பு பயிற்சிக்கு பின்பு ஃபெயில் ஆக மாட்டாங்க. அன்பின் பொய்யாமலிக்கு வேணால் அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும். இன்னொன்று, சென்ட்ரல் போர்டில் பாஸ் சதவீதம் 30 மார்க்கு, தமிழ்நாட்டில் 35. ஆக 30 மார்க்கு கூட பாஸ் பண்ண முடியலனா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க திறமையாளர்களாக ஆவாங்க? சரி, 8வது ஆல் பாஸ் கொடுத்துறீங்க, 9வதுல ஆக 9வதுல தடுமாற மாட்டார்களா? ஆக 9வதில் தடுமாற்றக்கூடாது இருக்கிறதுக்காக, அவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக 8வதிலேயே அவர்கள் பலம் பொருந்திய மாணவர்களாக மாற்றுவதற்கான சக்தி இது. ஒன்றை சொல்லுவாங்க, இன்னொன்றை சொல்ல மாட்டாங்க. ஃபெயில் ஆக்குவாங்கன்னு சொல்றாங்களே தவிர ஃபெயிலான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் 2 மாசத்துல திருப்பி பரீட்சை வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்கன்னு சொல்றது கிடையாது. இப்ப மத்திய நீங்க மாநிலங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்க பின்பற்றி கொள்ளுங்க. ஆனா மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்சில இப்படிப்பட்ட இன்னொன்று நான் சொல்றேன், ப்ரெஷர்னு சொல்றாருல, தமிழக பாடத்திட்டங்கள்ல கூட ஒரே பரீட்சை தான் ப்ரெஷரோட எழுதணும். சிபிஎஸ்சியில் 2 பரீட்சை வைக்கிறாங்க. அதில் 2ல் எதில் அதிக மார்க் வாங்கினாங்களோ அந்த பரீட்சை மார்க்கை எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, சிபிஎஸ்சி சிலபஸ் 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்பின் பொய்யாமொழி சொல்றாங்க, கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்சியில் சேர்க்கிற பெற்றோர், இதுவே தப்பு. அப்போ நீங்கள் உங்களோட அரசாங்க பள்ளிகள் சரியா இல்லை, அதனால் தமிழகத்து பெற்றோர் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்சியில் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொந்த வாக்கு மூலமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆக பள்ளி கல்வித்துறை, இதில் வேற நீங்கள் பள்ளி கல்வித்துறையை நான் மத சடங்காக மாற்ற மாட்டோம், மூட நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடாது, சோசியல் ஜஸ்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ள பள்ளியில தான் அறிவுக்கு பதிலாக அறிவாள் இருக்கிறது பையில. ஒற்றுமைக்கு பதிலாக சாதிய வேற்றுமை இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையும் குழந்தைகளுக்கு மத்தியில் சாதிய வேற்றுமை அவர்கள் அடித்து கொண்டது கிடையாது. இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது. இந்த ஆட்சியில் மட்டும்தான் குடிநீர்ல மலம் கலக்கப்பட்டது, கழிக்கப்பட வேண்டிய மலம் கலக்கப்பட்டது. ஆக எல்லா விதத்திலும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறீர்கள். நீங்கள் சமூக நீதி மட்டும் பகுத்தறிவு மட்டும்தான், பகுத்தாய்ந்த அறிவே உங்களுக்கு இல்லையே. நீங்க என்ன சிபிஎஸ்ல சொல்லி கொடுக்கறாங்க? பாண்டிச்சேரியில் நான் பெருமையா சொல்லுவேன், அனைத்து அரசாங்க பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி ஆகிவிட்டது. அதனால கடனை உடனே வாங்கி பெற்றோர் சேர்க்க வேண்டியதில்லை. அனைத்து குழந்தைகளுக்கும் உயர்கல்வி. உடனே இங்க உள்ளவங்க சொன்னாங்க தமிழை ஒழித்து விட்டார்கள். இன்னும் அதே சிபிஎஸ்சிக்கு தமிழ் பாடநூல் தமிழகத்தில் இருந்துதான் போய் கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் கூட, என்ற தகவல் கூட தெரியாமல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்று பள்ளி கல்வியை தயவு செய்து மாணவர்களும் பெற்றோரிடம் விட்டுவிடுங்கள், உங்கள் அரசியலாக்காதீர்கள் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.